ஹலோ கைஸ், டுடே இஸ் டே 8 ஆஃப் ராவே. இன்னைக்கு நாள் வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, முன்னாடியிலேருந்தே பிளான் ஸ்கிப் ஆகிட்டே இருந்த மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து இன்றைக்கி மாடுங்களுக்கெலாம் வந்து டிவார்மிங் செஷன் பண்ண போகிறாங்க. அதாவது குடலில் மாடுகளுக்கு வந்து புழுக்கள் வரும். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணலான்ற மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்க போகுது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் மஷ்ரூம் கல்டிவேஷன் போகிறோம். என்னை ஒண்ணு செஞ்சிடா. அப்படின்னா செனவுசி போடுறதுன்னு அர்த்தம். இது ஒரு இனப்பெருக்க முறை. பலமான மாட்டுல இருந்து விதை எடுத்து சேமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவுட்டுதல் சொல்லுவாங்க. என் பேர் குமுதனி. நான் என்ன சொல்ல போறேன்னா, ஈர்ப்பு நிலையின் அடையாளங்கள் சொல்ல போறேன். ஊசி வந்து எப்பெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு. ஒரு மாடு வந்து இன்னொரு பசு வந்து அது மேல வந்து ஏற்றிக்க இது பண்ணும். அது போய் இன்னொரு பசு மேல வந்து ஏற முயற்சி போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மாடு வந்து தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும். உணவு வந்து அவ்வளோ அதிகமா எடுத்துக்கொள்ளாது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ஊசி இன்ஜெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 21 நாட்கள் ஒரு தடவை வந்து நம்ம போடலாம், செனை பிடிக்கலன்னா. வணக்கம், என் பேர் ஹிமயவதி. கருவூட்டுதல், செயற்கை கருவூட்டுதலோட நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து மாட்டு வந்து நம்ம ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு வந்து நோய் வராம வந்து நம்ம தடுக்கலாம். பசுமாட்டோட வந்து வாழ்க்கை காலம் வந்து அதிகரிக்கும். பால் வந்து நல்லா வந்து செக்ரீட் ஆகும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிதாஞ்சலி. இப்போ நான் என்ன சொல்ல போனா, குடற்புழு நீக்கம் அதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்ல போறேன். குடற்புழு நீக்கத்துல வந்து நம்ம மொத்தம் 3 வகையான புழு இருக்கு. ஒண்ணு வந்து த்ரெட்மோத்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து நாடா புழு, இன்னொன்னு வந்து நூல் புழு. குடற்புழு நீக்கத்தால என்னென்ன பயன்கள்னாக்கா, பால் உற்பத்தி அதிகரிக்கும், அப்புறம் மாட்டோடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், வேற ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம குறைக்கலாம். முறைகள் சொல்றேன். ஒரு 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மருந்து மூலியமா தருவாங்க, இன்னொன்னு வந்து ஊசி மூலியமா தருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் காவ்யா. இப்போ நான் வந்து இதோட அறிகுறிகள், குடற்புழு வரதுக்கான அறிகுறிகளை பத்தி சொல்ல போறேன். அறிகுறிகள் வந்து இப்போ மாட்டுக்கு மேல இருக்க அந்த முடி வந்து ரொம்ப சொரசொரப்பா இருக்கும், வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கும், நம்ம கொடுக்குற தீவனங்கள் அதிகமா அது எடுத்துக்காது, உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா குடற்புழுக்கான அறிகுறிகள். இப்போ முதல்ல எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஒரு புல்ல போய் சாப்பிடுது அப்படின்னா அதுக்குள்ளார இருக்க சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், இது எல்லாத்தையும் அது சாப்பிடுறதுனால வயிற்றுக்குள்ளார ஈஸியா வந்து போயிடுது. பூச்சிக்கும் புழுக்களும் ஈஸியா போயிடுது. அந்த வயிற்றுக்குள்ளார வந்து அது போடுற முட்டைகள் வந்து சாணம் வழியா வெளியே வர்றதுனால குடற்புழு பூச்சிகள் இது வந்து அதிகரிக்குது. இதுதான் வந்து மெயின் ரீசனா இருக்குது குடற்புழு அதிகரிக்கிறது. இப்போ இது வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, 2 கைப்பிடி அளவு கற்றாழை, 1 கைப்பிடி அளவு துளசி, வேப்பிலை, கருஞ்சீரகம் அல்லது சீரகம், இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து அரைச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டி அதை வந்து மாட்டுக்கு நம்ம மருந்தா கொடுக்கணும். இதை கொடுத்து 1 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறமா வந்து மருந்து நம்ம உணவு கொடுக்கறதுனால குடற்புழு கட்டுப்படுத்தணும். வணக்கம், என் பெயர் வந்து ஹரி. இப்போ நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, மடிநோய். மடிநோயை வந்து மாஸ்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மடி வந்து சிகப்பு நிறத்துல இருக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப கடினமா ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனோட மடி வந்து வலிக்கும் நம்ம தொடும் போது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, அது எட்டி உதைக்கும். இதெல்லாம் தான் வந்து அறிகுறி, மடிநோயோட அறிகுறி. இது எப்படி ஃபர்ஸ்ட் பரவுது அப்படின்னா, நிறைய பாக்டீரியா, பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமா பரவும். இது காற்றுனாலயோ இல்ல பறக்கும் பூச்சிகள் இல்லைன்னா வெறும் பூச்சிகள், அதன் மூலியமாவோ இது பரவும். இது அந்த மடியோட காம்பு வழியா போயிட்டு மடிநோயை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னா,
நோயால பாதிக்கப்பட்ட மாட்டை வந்து மற்ற மாடுகள்ல இருந்து தள்ளி வைக்கலாம். அதே மாதிரி கன்றுகளுக்கு வந்து அந்த நோய் பாதிக்கப்பட்ட மாட்டோட கொட்டாயை வந்து ரொம்ப கிளீன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தினமும் 3 முறை வந்து பால் கறந்து அந்த பாலை வந்து நம்ம எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கலந்து ஊத்திடணும். வேற எதுக்கும் அது கொடுக்க கூடாது. அதனோட பால் வந்து மஞ்சள் கலர்லயும் பழுப்பு நிற கட்டிகள் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாதிக்கப்பட்ட மாட்டோட பால் வந்து நான் வந்து கனிம கலவை பத்தி சொல்ல போறேன். கனிம கலவை வந்து மாடுகள், ஆடுகள் மற்றும் மற்ற கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க உணவு பொருளா. இது வந்து ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். அப்புறம் வந்து பாலின் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். பேர் கவிதா. நான் எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னா, மினரல் மிக்சரோட தன்மைகள். அதில் வந்து 6 தன்மைகள் இருக்கு. கால்சியம், பாஸ்பரஸும் பாலையும் எலும்புகளையும் வலுப்படுத்தும். சல்பர் உற்பத்திக்கு உதவும். வெகு தாது உப்புகள் எதுனா மினரல், அயோடின், சிங்க், செலினியம் இதெல்லாம் தேவை. நான் வந்துட்டு மினரல் மிக்சரோட பயன்களை பற்றி சொல்லுவேன். அது வந்துட்டு பால் உற்பத்திக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். மாட்டுக்கு வந்துட்டு 50 to 100 கிராம் கொடுப்பாங்க. அப்புறம் ஆடுகள் வந்துட்டு 20 to 10 கிராம் கொடுப்பாங்க. லேயர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே வந்து மொத்தம் 12 லேயர்ஸ் வந்து போடணுமா. இதில் பார்த்த மாதிரியே அந்த மஷ்ரூம் வந்து பேக்ஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்கன்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் இதில் வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லேயர்ஸ் ஆஃப் அந்த பேடி ஸ்ட்ரா வந்து அதான் அந்த வைக்கோலை போட்டு லேயராக அமுக்கி அதை வந்து பேக்ஸாக கட்டி இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு அவங்களோட அந்த ஃபார்ம் லேண்டுக்கிட்ட வந்து வச்சுருவாங்க. ஸோ அதில் தான் அவங்க வந்து கல்டிவேட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மஷ்ரூம் கல்டிவேஷன் ஏரியா வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஸோ டார்க் ஏரியாவில் மட்டும்தான் வந்து மஷ்ரூம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்சர் அண்டு அந்த ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனஸ் வந்து கிடைக்கும் வளர்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி டென்ட் போட்டிருந்தாலும் சைடில் வந்து தென்னை மரமும் நட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து உள்ளே தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜஸை வந்து பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. இதிலிருந்து தான் வந்து அந்த மஷ்ரூம்ஸ் வந்து வளர ஸ்டார்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபில்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவல் கேமரா கலர் தான் இது. லைக் வந்து நாங்கள் அந்த ஷீட்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் கலர் கிடைக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அந்த ஷெல்டருக்குள்ளேருந்து வெளியில் வரோமா, இந்த கேமராவோட கலர் எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் இப்போ எங்களோட கண்ணோட எங்களோட விஷனும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா உள்ள ஒரு ப்ளூ கலர் இதில் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்தோம்னா எல்லாமே ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் அண்ட் எல்லோ கலரில் தெரியுது. ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷனையும் பார்த்து முடிச்சாச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோவில் சந்திப்போம். ஸோ டே 8 ஆஃப் ராவே இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். டே 8 மட்டும் இல்லை, இந்த வருஷமும் இன்னும் ஒரு
1 hourல முடிய போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான சம்மரியை பார்த்துடலாம். இனி நாளில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கல்டிவேஷனை பற்றி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ஸை பற்றி ஒரு நல்ல வியூ எங்களுக்கு இன்னைக்கு கிடச்சிது. இது ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலான்ற ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கு நாளில் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுது அண்ட் கற்றுக்கிட்டோமும் கூட. இப்போ வந்து 2025, த பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் அ பாஸ்ட், லெட்ஸ் ஹோப் ஃபார் அ குட் ஃபியூச்சர். 2024's லாஸ்ட் ஸ்னாப் வந்து இப்போ இங்கே ராவே ப்ரோக்ராம்ன்றதுனால இங்கே இருக்கேன். இதுவே வந்து அங்கே இருந்ததுன்னா நேரம் பீச். சரி, ஓகே, அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டே. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. டே 9 சந்திப்போம். உட்கார்.